வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவைக் கூட்டம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. காவிரி நீர் விவகாரத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஓரிரு நாட்களில் முடிவு எடுப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தகவல். கர்நாடக மக்களின் குடிநீர் தேவைக்கு போக மீதி இருந்தால் மட்டுமே தண்ணீர் தர முடியும் என்று கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். ஜூன் ஜூலை மாதத்திற்கான காவிரி நீரை திறக்காதது குறித்து கர்நாடகா முதலமைச்சரிடம் ஸ்டாலின் கேட்டாரா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக முடங்கிய நாடாளுமன்றம். பிரதமர் நேரில் வந்து பதிலளிக்க வலியுறுத்தி வரும் திங்களன்று எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு தள்ளிவைப்பு. கருங்கடல் தானிய ஒப்பந்தம் குறித்த ரஷ்யா முடிவால் உலக நாடுகளில் பலர் இறக்கக்கூடும். ஐநா எச்சரிக்கை. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் அசத்தல். 500வது போட்டியில் சதமடித்து கோலி சாதனை. 5 ஆண்டுகள் கழித்து வெளிநாட்டு மண்ணில் அபாரம். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாக தமிழக சட்டசபை உடனே கூட்டி மத்திய அரசிற்கு எதிரான கண்டன தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கை பற்றியும் அமைச்சரவையில் விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. காவிரி நீர் விவகாரத்தில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் ஓரிரு நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நான் சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடத்திலே மாண்புமிகு முதல்வர் கொடுத்த கடிதத்தை கொடுத்துவிட்டு நிலைமைகளை விளக்கினேன். அவரும் நிலைமைகளை உணர்ந்து கொண்டு 2 நாட்களுக்குள்ளாக நான் அத்தாரியை கூப்பிட்டு இருக்கிற தண்ணீரை எப்படி பங்கிட்டு வழங்க வேண்டுமோ அதை விரைவில் வழங்குங்கள் நான் உத்தரவிடுகிறேன் என்று தெரிவித்தார்கள். எனவே அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு பலன் கொடுக்குமானால் தஞ்சை தரணியிலே பயிர்கள் காப்பாற்றப்படும். கர்நாடகா மக்களின் குடிநீர் தேவையை தாண்டி அணையில் மீதமுள்ள தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்து விடுவோம் என்று கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு ஜூன் மாதம் விட வேண்டிய தண்ணீரை முறையாக திறக்கவில்லை என்று தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து கடிதம் அளித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கர்நாடகா துணை முதல்வரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமார், இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவு மழை இல்லாததால் அணையில் நீர் இருப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக கூறியுள்ளார். இதுபோன்ற தருணங்களை சமாளிக்க உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை ஆணையமும் சில வரையறைகளை அளித்துள்ளது என்றும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எப்போதுமே கர்நாடக அரசு கட்டுப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் குடிநீர் தேவையை தாண்டி அணையில் உள்ள இருப்பு நீரை விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு திறப்பதில் எந்த பிரச்சனையும் கர்நாடகாவிற்கு இல்லை என்றும் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அடுத்து ஓரிரு நாட்களில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் போது இரு மாநிலங்களுக்கும் தேவையான தண்ணீரும் கிடைக்கும் என்பதை நம்புவோம் என்றும் கூறியுள்ளார். கர்நாடகா சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பேசி பெற்றுக் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜூன் மாதம் கர்நாடக அரசு காவிரியில் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் திறந்துவிடப்படவில்லை. இந்த மாதம் ஜூலை மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அரசு காவிரியில் திறந்துவிடப்படவில்லை. அதையெல்லாம் அவர் கேட்கவில்லை. மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு முதலமைச்சராக இருந்தால், விவசாயிகளை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? பெங்களூருக்கு சென்றவுடன் அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் அங்கே இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுக்கு 2 மாதமாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் அளித்த உத்தரவின்படி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஒவ்வொரு மாதமும் கூடி இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்துக்கு சேர வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அணையிலிருந்து திறந்து விட வேண்டும் என்று
இன்றைய முதலமைச்சர் கேட்டிருந்தால் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டார். தண்ணீர் திறந்து விடுவது கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக அரசாங்கம் அங்கே நேரடியாக செல்கிறார். கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்பு அமைச்சர் சிவகுமார் அவர்கள் பூக்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்கின்றார். அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் இவரை வரவேற்கின்றார். ஏன் 2 பேரும் அங்கேதான் இருக்கின்றார்களே? இன்னைக்கு தாராளமாக அவரிடத்தில் எடுத்து பேசி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பெற்று தந்தாரா? 2022ஆம் ஆண்டில் வடகிழக்கு பருவமழை குறைந்ததால் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 25 வட்டாரங்கள் மிதமான வேளாண் வறட்சிப் பகுதியாக அறிவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் குறைந்த மழை பொழிவால் 33% அதிகமாக பயிர் சேதம் ஏற்பட்ட பகுதிகள் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி குறைந்த மழை பொழிவால் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 25 வட்டாரங்கள் வேளாண் வறட்சியால் பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளாக அறிவித்து அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் வரும் திங்களன்று ஆர்ப்பாட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளனர். பிரதமர் அவைக்கு வந்து விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் இந்த விவாதம் குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். श्री राजेश वर्मा जी द्वारा प्रस्तुत आप प्लीज मणिपुर एक संवेदनशील मामला है, इट इज नॉट सेंसिटिव इशू. 2023 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. இந்த நிலையில் மணிப்பூர் விவகாரத்தை கண்டித்தும் பிரதமர் பதிலளிக்க வலியுறுத்தியும் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த எதிர்க்கட்சிகள் திங்களன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலையின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். மணிப்பூர் வீடியோ விவகாரத்தில் கார்கில் போரில் நாட்டை காப்பாற்றிய தன்னால் மனைவியை காப்பாற்ற முடியவில்லை என்று முன்னாள் ராணுவ வீரர் வேதனை தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் வன்முறையாளர்களால் நிர்வாணமாக ஊர்வலம் அழைத்துச் செல்லப்பட்ட பெண்களில் ஒருவர் முன்னாள் ராணுவ வீரரின் மனைவி என்று தெரியவந்துள்ளது. நாட்டையே உலுக்கிய வீடியோ குறித்து கதறும் முன்னாள் ராணுவ வீரர், கார்கில் போரில் நாட்டை காப்பாற்றினேன், ஆனால் மனைவியை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று வேதனை தெரிவித்துள்ளார். கிராமத்தை வன்முறையாளர்கள் தாக்கியபோது உயிர் தப்பிக்க குடும்பத்தோடு வெளியேறினோம். நெருக்கடியில் மனைவி பிரிந்து சென்றுவிட்டதாக கூறும் ராணுவ வீரர், கார்கில் எல்லையை விடவும் தமது கிராமம் மிகவும் ஆபத்தாக உள்ளது என்று கவலை தெரிவித்துள்ளார். நாட்டை காப்பாற்றிய தன்னால் சொந்த கிராமத்தையும் கட்டிய மனைவியையும் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று துயரத்தில் ஆழ்ந்துள்ளார். மணிப்பூரில் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்ட சம்பவம் வெட்கக்கேடானது என்றும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதைவிட வெட்கக்கேடானது என்றும் நடிகை ரோஹிணி கூறியுள்ளார். ஒட்டுமொத்த நாடும் வெட்கப்படுற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணினுடைய உடலை இப்படி நிர்வாணமாக்கி ஊர்வலமாக கொண்டு போய் வன்புணர்வு செய்திருக்கிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே வெட்கக்கேடு. அது மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது அதுக்கு மேலே வெட்கக்கேடு. 77 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரதமர் இதை பற்றி வாய் திறக்கிறாரு அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லுது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். எல்லா சமூகத்திலும் தவறானவர்கள் உள்ளனர் என்றும் அவர்களை தப்பவிட மாட்டோம் என்றும் மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்துவதே தமது வேலை என்றார். உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் வரும் 26ஆம் தேதி காலை ஆளுநர் RN ரவி துணைவேந்தர்களுடன் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். கடந்த வியாழக்கிழமை துணைவேந்தர்களுடன் ஆளுநர் ஆலோசனை நடத்திய நிலையில் நேற்று காலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த நிலையில் வரும் 26ஆம் தேதி ஆளுநர் ரவி சென்னை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயர்கல்வி தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆளுநர் ஆலோசனையில் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கைது விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரிக்க நீதிமன்றம் ஆட்கொணர்வு மனு ஏற்கத்தக்கதல்ல என்று கூறி அவரை காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டது. இதை எதிர்த்து செந்தில் பாலாஜி அவரது மனைவி மேகலா சார்பில் மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் இல்லை என்பதால் போலீஸ் காவல் கோர முடியாது என்று வேறொரு வழக்கின் தீர்ப்பு மேற்கோள் காட்டப்பட்டது.
கைது செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதால் அமலாக்கத்துறையினரும் காவல் அதிகாரிகள்தான் என்று எதிர்த்தரப்பு வாதத்தை முன்வைத்தது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் மேகலாவின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 26ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இந்தியா எப்போதுமே இலங்கைக்கு தேவையான நேரத்தில் துணை நிற்கிறது என்றும் எதிர்காலத்திலும் அது தொடரும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே டெல்லி வந்தார். நேற்று பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதையடுத்து ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முர்மு, கடந்த 1 வருடத்தில் இலங்கையின் பொருளாதார சவால்களை முறியடிக்க இந்தியா அளித்த பலமுனை ஆதரவு இலங்கையுடனான இருதரப்பு உறவுகளுக்கான இந்தியாவின் நீண்டகால அர்ப்பணிப்புக்கு சான்று என்று கூறினார். இந்தியா எப்போதுமே இலங்கைக்கு தேவையான நேரத்தில் துணை நிற்கிறது, எதிர்காலத்திலும் அதனை தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு பணிகளுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட 70,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாடு முழுவதும் இருந்து அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வருவாய்த்துறை, நிதிச்சேவைத்துறை, அஞ்சல் துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பாதுகாப்பு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள், நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களில் பணிக்கு சேரவுள்ளனர். நாடு முழுவதும் 44 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளது. கருங்கடல் தானிய ஒப்பந்தம் முடிவால் பலர் இறக்கக்கூடும் என்று ஐநா எச்சரித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனின் துறைமுகங்கள் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டது. உலகின் பல நாடுகளுக்கு கோதுமை, பார்லி போன்ற தானியங்கள் மற்றும் சூரியகாந்தி எண்ணெய் உட்பட பல அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை உக்ரைன் ஏற்றுமதி செய்து வந்த நிலையில் இந்த போர் காரணமாக தானிய ஏற்றுமதி நின்று மிகப்பெரிய உணவு நெருக்கடி உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை தவிர்க்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஐநா மற்றும் துருக்கி தலையிட்டு ரஷ்யாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்தது. கருங்கடல் தானிய ஒப்பந்தம் எனும் அந்த உடன்படிக்கையின்படி உக்ரைனின் 3 துறைமுகங்களிலிருந்து கப்பல்களில் தானிய ஏற்றுமதி தொடர்வதற்கு ரஷ்யா சம்மதித்தது. இதன்படி அந்த கப்பல்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தாது. இந்த ஒப்பந்தம் கடந்த திங்கட்கிழமை காலாவதியான நிலையில் இதனை மீண்டும் புதுப்பிக்க ரஷ்யா மறுத்து இதில் இருந்து விலகிக் கொள்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா விலகிய சில நாட்களில் ஏற்பட்டுள்ள தானியங்களின் விலை உயர்வு மில்லியன் கணக்காக மக்களுக்கு பசி மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அவசரகால நிவாரண ஒருங்கிணைப்பாளர் மார்டின் கிரீஃபஸ் தெரிவித்துள்ளார். தற்பொழுது 69 நாடுகளில் சுமார் 362 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது என்று கூறியுள்ளார். இந்த தானிய விலை உயர்வு வளரும் நாடுகளில் உள்ள குடும்பங்களால் மிகவும் கடுமையாக உணரப்படும் என்று, சிலர் பசியுடன் இருப்பார்கள், சிலர் பட்டினியால் வாடுவார்கள், பலர் இதன் காரணமாக இறக்கலாம் என்றும் கூறியுள்ளார். கனடாவில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை அணைக்க தென்னாப்பிரிக்காவில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் அந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் பற்றிய காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் அந்த நாட்டு வீரர்கள் 900க்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தும் சுமார் 24 மில்லியன் ஏக்கர் எரிந்து நாசமானது. இந்த நிலையில் தீயை அணைக்க சர்வதேச உதவியை கோரினர். இதனையடுத்து தென்னாப்பிரிக்காவின் ப்ளூம் போன்டனைனில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் விமானத்தில் கனடா புறப்பட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தனது 500வது சர்வதேச போட்டியில் சதமடித்து சாதனை படைத்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டி முன்னாள் கேப்டன் கோலிக்கு 500வது சர்வதேச போட்டியாக அமைந்தது. இதில் இந்தியாவின் முதல் இன்னிங்ஸில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி சதம் விளாசி அசத்தினார். இதன் மூலம் 500வது சர்வதேச போட்டியில் சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை விராட் கோலி பெற்றுள்ளார். மேலும் வெளிநாட்டு மண்ணில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு பிறகு விராட் கோலி சதம் அடித்துள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் கோலியின் 29 சதமாகவும் ஒட்டுமொத்தமாக 76வது சதமாகவும் இது அமைந்தது. சாதனை சதமடித்துள்ள கோலியை முன்னாள் இந்நாள் கிரிக்கெட் வீரர்களும் ரசிகர்களும் பாராட்டி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவைக் கூட்டம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. காவிரி நீர் விவகாரத்தில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஓரிரு நாட்களில் முடிவு எடுப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தகவல். கர்நாடக மக்களின் குடிநீர் தேவைக்கு போக மீதி இருந்தால் மட்டுமே தண்ணீர் தர முடியும் என்று கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டம். ஜூன் ஜூலை மாதத்திற்கான காவிரி நீரை திறக்காதது குறித்து கர்நாடகா முதலமைச்சரிடம் ஸ்டாலின் கேட்டாரா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக முடங்கிய நாடாளுமன்றம். பிரதமர் நேரில் வந்து பதிலளிக்க வலியுறுத்தி வரும் திங்களன்று எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு.
மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு தள்ளிவைப்பு. கருங்கடல் தானிய ஒப்பந்தம் குறித்த ரஷ்யா முடிவால் உலக நாடுகளில் பலர் இறக்கக்கூடும். ஐநா எச்சரிக்கை. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் அசத்தல். 500வது போட்டியில் சதம் அடித்து கோலி சாதனை. 5 ஆண்டுகள் கழித்து வெளிநாட்டு மண்ணில் அபாரம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.